ஒரு பையன் வந்து அவள் அப்பா கூட பஸ்ஸில் போயின்னு இருந்தான். அப்போ வந்து அவன் என்ன பண்ணான், நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ உடனே அந்த பையனோட அப்பா சொல்லியிருக்கார், உனக்கு தெரியுமா, நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பல்லெல்லாம் போயிடும் தெரியுமா, டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிற. இந்த பையன் சொல்கிறான், என்னோட அப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட அப்பா வந்து 132 வயசு வாழ்ந்தாருன்னு சொல்லுவியே அப்படின்னு. உடனே ஏன் அது வந்து என்ன, எங்கள் அப்பா சாக்லேட் சாப்பிட்டு தான் உயிரோடு இருக்காருன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்கிறார் அவள் அப்பா. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லைப்பா, ஹி ஆல்வேஸ் மைண்டிங் இஸ் ஓன் பிஸ்னஸ். அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறனால தான் அவர் 132 வயசு இருந்தார். இப்படி வந்து சாக்லேட் சாப்பிடாத. எப்படி பையனாக இருக்கான் பாரு. ஏ அப்பா, இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, தாங்க முடியாது. அப்போ உடனே இன்னொரு ஜோக். ஒரு பிச்சைக்காரன், ஐயா டீ குடிக்கணும், 30 ரூபா தாங்கய்யா அப்படின்னு கேட்குறான். கடைக்காரன், ஒரு டீ 15 ரூபா தானையா, ஏன் 30 ரூபா கேட்குற அப்படின்னு. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்தியா அப்படிங்கிறான். அடப்பாவி, நீயே ஒரு பிச்சைக்காரன், உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிறான். காதலிச்சுக்கு அப்புறம் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படிங்கிறான் பிச்சைக்காரன். பார்த்து காதலிங்கும். மனிதன் விசித்திரமானவன். கையேந்தி தனக்கு தேவையானதை கேட்கும்போது இறைவன் இருக்கிறதா நினைக்கிறான். அடுத்தவரை கெடுத்து பாவம் செய்யும்போது இறைவன் இருக்கிறத மறந்துடுறான். அப்படி ஒரு பாவம் செய்யும்போது அவனுக்கு சடால்னு ஒரு ஜெர்க்கடிக்கும். அப்போ ஹாஸ்பிட்டல் போய் கிடப்பான். அப்போ அந்த டோர் சொல்லும், எங்கே கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நடத்துண்டு. அந்த மாதிரி ஒருத்தன் மமதையில் நடக்கிறப்போ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைஸ் உண்டு. அவனுக்கு தூக்கி உள்ளே போட்டு கிடப்பான். அப்போது அந்த கதவு சொல்லும், ஐ சி யூ. புரிஞ்சுதா? ஓகே, ஐ சி யூ அப்படின்னு அது சொல்லும். நீ 1000 பேர்கிட்ட வேணாலும் சஜஷன் கேளு, ஆனால் உனக்கு தெரியாது. எல்லாமே தெரிஞ்சு இந்த பிரபஞ்சத்தில் வரல. நமக்கு நிறைய விஷயம் தெரியாது. எல்லாத்தையும் கேளு, அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் முடிவை மட்டும் நீயே எடு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் டிசிஷன். இந்த சஜஷன் சொன்னவாள்னா அது டிசிஷனுக்கு, உன்னோட டிசிஷனுக்கு ஆள் கிடையாது. சஜஷன் சொல்கிறாங்க, நல்லது மட்டும் எடுத்துக்கோ. புரிஞ்சுடுத்தா? எல்லாரோட வலியும் போய் நம்ம புரிஞ்சுக்கணுன்னு ஒரு தேவையும் இல்லை. சிம்பத்தி எம்பத்தியும்பா. ஒருத்தரை பார்த்து பாவப்பட்டுட்டு போயிடலாம், அந்த வாக்காரமா. நம்ம எல்லாரையும் பார்த்து நம்ம வந்து ரொம்ப அவளோட பெயினை நம்ம தெரிஞ்சுக்கணும் கிடையாது. ஆனால் அவளுக்கு வலிக்கும்னு உணர்ந்தாலே போதும். யாரையும் காயப்படுத்துகிற எண்ணம் எப்பவுமே யாருக்குமே தோணாது. இதெல்லாம் வந்து ஒரு சிறந்தது. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எந்த பெண்ணும் அவளோட ஹஸ்பண்டுக்கு வந்து ராணியாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு அவள் வந்து ராணியாக தெரிஞ்சாலுமே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கலாம். அவள் சொன்னால் உடனே அவள் அக்காவோ தங்கையோ வந்து, ஐயோ அவளை அப்படி சொல்லிட்டியே, பொண்டாடி தாசனா மாறிட்டியேன்னு அழற. வேண்டாம், இது எதுக்கு அவளை போய் ராணின்னு சொல்லிட்டுன்னு கம்முனாவே வாழ்ந்த ஆளுங்களை பற்றி தெரியும். அவள் அம்மா வேற வந்துடுவா, ஏண்டா அப்படி என்னடா எங்கள்கிட்டலாம் காணாது அவள்கிட்ட கண்டன்னு ஆரம்பிச்சிருவா. அதனால் எந்த பெண்ணும் அவள் கணவனுக்கு ராணியாக இல்லாமல் இருக்கலாம். ப்ரையாரிட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவன் இருப்பான். ஆனால் நிச்சயம் அவன் தந்தைக்கு வந்து அவளோட அந்த குழந்தை வளர்ந்துருப்பாள் இல்லையா, அவளோட தந்தைக்கு அவள் இளவரசியாக தான் வளர்ந்துருப்பாள். அது மட்டும் மறக்காதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்களை கல்யாணம் பண்ணி வந்ததுனாலேயே ஒரு பொண்ணு வந்து அந்த இளவரசியாக இல்லாமல் போயிட மாட்டாள். அவளை பார்த்து இளவரசியாக தான் வளர்த்துருப்பாள். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வேணால் ராணின்னு சொல்லிக்க முடியாமல் இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை, உங்கள் வளர்ப்பு. ஆனால் அதுக்காக ராணி இல்லாமல் போயிட மாட்டான். உண்மையாக சொல்கிறேன், மறதிங்கிறது வியாதி இல்லை, அது ஒரு வகையான வரம்.
அந்த வரம் கிடைச்சா வாழ்க்கையில் வருத்தமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. நினச்சி தானே எல்லாத்தையும் நினச்சி தானே வரமோ சாபமோ நினச்சிக்கிறோம். மறதிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு வியாதி. வரணும்னு வேண்டிக்கோங்க. ஒரு ஏஜுக்கு மேலே வந்துவிட்டா நல்லது, எல்லாத்தையும் மறந்துவிட்டா நல்லது இல்லையா? அவ்வளோதான். இன்றைக்கி இப்போதைக்கு சரி, ஓகே. இன்னொரு குட்டி விஷயம் சொல்லி முடிச்சு விட்றேன். புக்ஸு அமைதியாக இருக்கும். புக்குங்கிறது போட்ட இடத்துல அப்படியே கம்முன்னு இருக்கும். ஆனால் அதை படித்தவன் ஆட்டம் போடுவான். பாட்டிலுங்கிறது அமைதியாக ஒரு இடத்துல இருக்கும். அதை குடித்தவன் ஆட்டம் போடுவான். பணம் அமைதியாக இருக்கும். வைத்திருப்பவன் ஆட்டம் போடுவான். பிணம் அமைதியாக கிடக்கும். தூக்கி செல்பவர்கள் ஆட்டம் போடுவார்கள். இந்த உலகத்தில் எல்லாமே தலைகீழத்தான் நடக்கும். இதுக்கு பேர் தான் தலையெழுத்து. கசப்பாக இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறது தான் உண்மை. கடைசியில் நமக்குன்னு வர்றது நம்மளோட பேரண்ட்ஸ் மட்டும்தான். பேரண்ட்ஸ் இல்லாத வாழ்க்கை இந்த உலகமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவள் தான் தத்தளித்து வாழணும். இதை நான் உறுதியாக சொல்லுவேன். பேரண்ட்ஸ் இருக்கிற வாழ்க்கை வேறு மாதிரி லைஃப் இருக்கும். பேரண்ட்ஸ் இல்லாத வாழ்க்கை வேறு மாதிரி லைஃப் தான். எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி, எல்லாரையும் சகிச்சுண்டு, எல்லாரையும் ஒத்துண்டு, எல்லாரையும் அவளை எங்கேயுமே யாருமே ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டா. ப்ரையாரிட்டைஸ் யார் பண்ணுவா? அவாவா அம்மா அப்பா பண்ணுவா. அந்த 2 ஜீவன் இந்த உலகத்தில் இல்லைன்னா வேறு யாரும் ஒன்றை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டான். உன் குழந்தைகள் கூட ஒன்றை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாது இந்த உலகத்தில். ஏழையாக இருக்கிறவாளுக்கு நண்பர்களும் குறையாதான் இருப்பாள். இங்கே நட்புங்கிறதே பணத்துக்கு தான் இருக்குது. பணக்காரர்களுக்கு தான் நிறைய பண்ணிக்கூட்டம் இருக்கும். ஏழைகள் பெரும்பாலும் நல்ல தூய மனதோடு சிங்கிளாக தான் இருப்பாள். அந்த மாதிரி ஏழைகளை பொறுக்கி உண்மையாகவே நீங்கள் நட்பு கொள்ளணும்னா அவள்கிட்ட கொள்ளுங்க. மனிதர்கள் விரும்புவது அழகிய குணத்தை அல்ல, அழகிய உருவத்தை. இன்னும் அப்படி தான் இருக்கு. மரியாதையை கிடைப்பது உங்களுக்கு அல்ல, உங்கள் பணத்துக்கு அல்லது உங்களிடம் உள்ள செல்வாக்குக்கு, செல்வத்துக்கு. துடே நீங்கள் அதிகம் நேசிக்கிறவங்க தான் உங்களை அதிகம் காயப்படுத்துவாங்க. இது ஃபேக்ட். சும்மா ஒன்றும் சொல்லலை, ரியலாகவே அப்படி தான். சரி, இப்போ கடவுள்களோட இசைக்கருவிகள் பேர் தெரியுமா? தெரிஞ்சுக்கலாமா? சரஸ்வதி தேவியின் வீணையோட பேர் என்னன்னா கச்சபி. மகாவிஷ்ணுவோட சங்கோட பேர் என்னன்னா பாஞ்சசன்யம். கிருஷ்ணரோட புல்லாங்குழல் பேர் தெரியுமோ? பஞ்சூரி. நாரதர் இருக்கார் இல்லையா, அவரோட வீணையோட தட் இஸ் பேர் என்னன்னா மகதி. தும்புரு வீணையோட பேர் என்னன்னா கலாவதி. இதெல்லாம் ஒரு ரேர் விஷயம், தெரிஞ்சுக்கோ. சரி, எலி சிலையாக இருந்தால் பூஜை பண்ணுறோம், உயிரோடு இருந்தால் சாகடிக்கிறோம். பாம்பு சிலையாக இருந்தால் பால் ஊற்றுறோம், உயிரோடு இருந்தால் அடித்து சாகடிக்கிறோம். தாய் தந்தை ஃபோட்டோவில் இருந்தால் மாலை போட்டு வணங்குறோம், உயிரோடு இருந்தால் அனாதலத்தில் கொண்டு விட்டுறோம். செத்து போனவனுக்கு தோள் கொடுக்குறோம், உசுரோடு இருக்கிறவனுக்கு கை கொடுத்து கூட உதவ மாட்டோம். கல்லிலே தெய்வத்தன்மை இருக்கிறது என்று தெரிந்த நமக்கு மனிதரில் மனிதத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்காமல் போகிறோம். உயிரில்லாதவற்றின் மேல் பக்தி எதற்கு? உயிரோடு இருந்தால் வெறுப்பெதற்கு? மக்களே யோசிப்போம். புரிஞ்சுதா? வாழ்க்கையில் எல்லாமே எல்லா இழந்ததையும் மீட்டுடலாம், நம்ம நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால். அந்த ஒன்றை வச்சு எல்லாத்தையும் மீட்டுடலாம், தெரியுமா? நல்ல வாழ்க்கைன்னா என்ன? மற்றவங்களை கெடுத்து வாழறதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கை. கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல, உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தீர்க்கும். உன் புன்னகையால் ஒருத்தனோட மனசில் ஒரு விளக்கேற்றலாம். அன்பு ஒருத்தனை மனுஷனாக வாழ வைக்கும். ஓகே.